जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गावे। प्रभु परमेश्वर राज करता, सारे प्राणी स्तुति गावे। मगन वे आव करे, आराधना उसकी। मगन वे आव
நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவரை காணும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். इस अच्छे दिन में भी आप सबसे मिलने के लिए परमेश्वर ने एक अवसर दिया है। இந்த நிமிஷம் வரையும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வந்தார். अब तक परमेश्वर ही अपने आंखों की पुतली के समान हमारी रक्षा करते आए हैं। நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. हम जो अब तक स्थिर खड़े हैं और नाशने हुए प्रभु की बड़ी अनुग्रह है। கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. परमेश्वर का वचन हमारे पांवों के लिए दीपक और हमारे मार्गों के लिए उजियाला है। இந்த கர்த்தருடைய வசனமாக்கும் நம்மை நிலைநிறுத்தி வருகிறது. यही परमेश्वर का वचन हमें अब तक स्थिर खड़ा किया है। இந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் यदि ये वचन हमारे भीतर हो, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் வழி விலகி போகாதபடிக்கு வசனம் நம்மை பாதுகாக்கும். हमारे आत्मिक जीवन में हम यहाँ वहाँ तितर बितर न होते हुए वचन हमें संभाल कर रखेगा। வசனத்தை வாசிப்பது நல்லது. इस वचन को पढ़ना अच्छी बात है। வசனத்தின்படி நாம் நடக்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். वचन के अनुसार जीना और चलना हमें सीखना है। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं நீதிமொழியின் புத்தகம் नीति वचन 14வது அதிகாரம் 14वां अध्याय அந்த 26வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? के 26वां वचन को जब हम पढ़ते हैं, यहोवा के भय मानने वालों को दृढ़ भरोसा होता है और उसके पुत्रों को शरण स्थान मिलता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. यहोवा के भय मानने वालों को दृढ़ भरोसा होता है அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். और उसके पुत्रों को शरण स्थान मिलता है। யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ जो कोई यहोवा का भय मानता है அவர்களுக்கு கர்த்தர் நல்ல திட நம்பிக்கை கொடுக்கிறார். उनके लिए परमेश्वर दृढ़ भरोसा दिलाता है நல்ல ஒரு தைரியத்தை और கொடுக்கிறார். अच्छा एक धैर्य देते हैं। அவர்களுக்கு திட நம்பிக்கையின் தைரியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் केवल उन्हीं लोगों को दृढ़ भरोसा केवल नहीं देता है, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परंतु उनके बच्चों को भी शरण स्थान देता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறதோ यहोवा का भय मानना किस प्रकार होता है, அப்படியே மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்கிறது. उसी प्रकार मनुष्य की भय भी पाया जाता है। கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். यहोवा का भय मानने वालों को दृढ़ भरोसा होता है, उसके पुत्रों को शरण स्थान मिलती है। மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அந்த கண்ணி மனுஷனை ஆபத்துல கொண்டு முடிய பண்ணும். लेकिन यदि कोई मनुष्य का भय होता है, उसको फंदे में लाकर छोड़ देता है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். सारे इस्राएली प्रजाओं के ऊपर पहला राजा के रूप में अभिषेक किया गया था शाऊल राजा। சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை शाऊल को एक आज्ञा दी गई थी, அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க வேண்டும் என்பது. सारे अमलियों को पूरी तरह से नाश करना है। இதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். इसीलिए उसे अभिषेक किया गया था। இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தை மீறி ये शाऊल प्रभु की आज्ञा का उल्लंघन करके அமலேக்கியரை முழுவதுமாக கொன்று போடாமல் ये पूरी अमलियों को नाश न करते हुए, அல்லது அழித்து போடாமல் उनको नाश न करते हुए, அவருடைய ராஜாவை உயிரோடு பிடித்து उस देश के राजाओं को जिंदा रखकर அல்லது அவரை தப்ப வைத்து उसे बचा लिया அவருடைய ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள் எல்லாம் தப்ப வைத்தார். और सारे तंदुरुस्त बड़े भेड़ बकरियों को भी बचा लिया। தீர்க்கதரிசி சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. भविष्यद्वक्ता शमूएल के द्वारा कहा गया वचन के लिए उल्लंघन कर दिया, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. यानी यहोवा का वचन का उल्लंघन कर दिया। சாமுவேல் கேட்கிறார், शमूएल ने पूछा, நீர் இந்த காரியத்தை செய்தது என்ன? तुमने ऐसे काम क्यों किए हो? இந்த காரியத்தை ஏன் இப்படி செய்தி? आप ऐसे काम क्यों किए हो? என்று கேட்கும்போது சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ऐसे पूछने पर शाऊल ने क्या कहा? நான் ஜனங்களுக்கு பயந்ததினால் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்கிறார். मैं इस प्रजा से डर कर मैंने ऐसे कार्य कर दिया। நான் ஜனங்களுக்கு பயந்ததினால் இந்த காரியத்தை செய்தேன். इस प्रजा पर डर कर मैंने इस कार्य को कर दिया। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, அவன் ஜனங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்த போது वो परमेश्वर प्रजा का डर कर यहोवा का बात का उल्लंघन किया, அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. तो उसके हाथ से पद छीन लिया गया था। கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு திட நம்பிக்கை கொடுத்தவர்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். जो कोई यहोवा का भय मानता है उसे दृढ़ भरोसा होती है और उसके पुत्रों को शरण स्थान मिलती है। இந்த சவுல் ஜனங்களுக்கு பயப்பட்டபடினாலே लेकिन ये शाऊल जो प्रजाओं से डर गया था, அவனுக்குள்ள மாம்சத்தில் ஒரு பயம் உண்டாயிற்று. उसके शारीरिक तौर से एक डर छा गई। மாத்திரமல்ல அவனுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போனார். और इतना ही नहीं, उसके राज्य की पद को खो बैठा। கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், परमेश्वर के द्वारा अभिषेक पाए हुआ प्रभु का व्यक्ति, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். प्रभु कहता है कि तेरे बच्चों को शरण स्थान मिलती है, ஆனால் அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிள்ளைகள்
में उसके लिए दिया गया आशीर्वाद उसके संतान और पीढ़ी तक नहीं पहुंच पाई। அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் கடந்து வர வேண்டுமானால் यदि परमेश्वर के बच्चे प्रभु का आशीर्वाद केवल हमारे नहीं हमारे बच्चों को भी आना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். हम यहोवा का भय मानना है, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். यहोवा का भय मानना है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं 2 சாமுவேல் दूसरा शमूएल 6வது அதிகாரம் 6वां अध्याय 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 6वां अध्याय के 6वां वचन को जब तुम पढ़ोगे उस दिन दाऊद यहोवा से डर कर कहने लगा, यहोवा का संदूक मेरे यहाँ कैसा आया। அங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर इस प्रकार लिखा है, தாவீது கர்த்தருக்கு பயந்து दाऊद यहोवा का डर मानकर தேவனுடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்கிறார். यहोवा का संदूक मेरे यहाँ कैसे आए। கர்த்தருடைய பெட்டியை குறித்த ஒரு பயம் தாவீதுக்குள்ளே இருக்கிறது. यहोवा के संदूक के प्रति एक डर था दाऊद के अंदर। அப்ப தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியை குறித்து ஒரு பயம் இருந்தது. यहोवा के संदूक के बारे में दाऊद के अंदर एक डर बैठा था। காரணம் என்னவென்றால் इसकी कारण क्या है? கர்த்தருடைய பெட்டியை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. यहोवा के संदूक को छूने के लिए किसी का अधिकार नहीं है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, 1 நாளாகமத்தின் புத்தகம் पहले इतिहास के पुस्तक 15வது அதிகாரம் 15वां अध्याय அவருடைய 15வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 15 वचन को जब पढ़ोगे तब दाऊद ने कहा, लेवियों को छोड़ और किसी को परमेश्वर का संदूक उठाना नहीं चाहिए, क्योंकि यहोवा ने उनको इसीलिए चुना है कि वे परमेश्वर का संदूक उठाए और उसकी सेवा टहल सदा किया करे। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर दूसरा वचन में लिखा गया है, தேவனுடைய பெட்டியை தொடுவதற்கு அல்லது தேவனுடைய பெட்டிக்கு அடுத்த காரியங்களில் வேலை செய்வது லேவி புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். लेवियों को छोड़ किसी को परमेश्वर का संदूक उठाना और उसे छूने का भी अधिकार नहीं है। 12 கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை கர்த்தருடைய பெட்டியை சுமப்பது. 12 गोत्रों में से एक गोत्र को सौंपा गया था लेवियों को इस काम। லேவி கோத்திரத்தை அல்லாமல் வேற யாரும் தேவனுடைய பெட்டியை தொட முடியாது. लेवियों के सिवाय कोई और इस यहोवा के संदूक को नहीं छूना है। அவர்கள் தொடுவதற்கு மட்டுமல்ல, केवल छूना ही नहीं, அவர்கள் அந்த பெட்டியை சுமக்க வேண்டுமானால் यदि उसे उठाना भी हो, வேதத்துல வாசிக்கிறோம், प्रभु के शास्त्र में पढ़ते हैं, என்னாகமத்தின் புத்தகம் गिनती की पुस्तक அந்த 7வது அதிகாரம் उसके 7वां अध्याय 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 9वां वचन को जब आप पढ़ोगे, परंतु कहातियों को उसने कुछ न दिया, क्योंकि उनके लिए पवित्र वस्तु की यह सेवकाई थी कि उसे अपने कंधों पर उठा लिया करे। தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. उनके लिए पवित्र वस्तुओं की यह सेवकाई थी कि वे उसे अपने कंधों पर उठा लिया करे। கர்த்தருடைய பெட்டியை சுமப்பதற்கு லேவியர்களுக்கு மாத்திரமே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहोवा के संदूक को उठाने के लिए केवल लेवियों को यह अधिकार दिया गया है। ஆனாலும் கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் தோள் மேல வைத்து சுமக்க வேண்டும். फिर भी यहोवा के संदूक को वे कंधों पर ही उठाकर चलना है। இப்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்க ऐसे प्रभु ने आज्ञा दी है। இந்த தேவனுடைய பெட்டியை குறித்து தாவீதுக்கு ஒரு பயம் இருந்தது. ये यहोवा के संदूक के प्रति दाऊद के अंदर एक डर छा गया था। இந்த தேவனுடைய பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி इस यहोवा के संदूक को दाऊद नगर में ले आना चाहता था। இந்த தேவனுடைய பெட்டியை ஒரு 2 பசுமாட்டை பிடித்து 2 बैल को पकड़कर அது மீது அந்த வண்டியிலே ஏற்றி அனுப்புகிறார்கள். और उस गाड़ी के ऊपर बैठकर उसे भेजते हैं। இந்த பசுமாடு வண்டியை இழுத்து கொண்டு வரும்போது जब ये बैल उस गाड़ी को खींच कर लेके आता है, வண்டி அப்படியே மாடு மிரண்டதுனால அப்படியே பெட்டி சரிகிறது. और जैसे ही बैल का पैर फिसलता है तो गाड़ी भी फिसलने लगता है। அந்த பெட்டி சரிகிறது. और वो वाचा का संदूक नीचे गिरने में आता है। அந்த பெட்டி சரியும் போது जब संदूक नीचे गिरने में आता है, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ஊசா என்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். ऊसा नाम का एक व्यक्ति है। அவன் பார்க்கிறான், वो देखता है வண்டி பெட்டி சரிகிறதுனால ये जो
वाचा का संदूक गिरने पर है, அந்த பெட்டி கீழே விழுந்து விட கூடாது என்பதற்காக वाचा का संदूक नीचे न गिर जाए इसलिए தன் கையை நீட்டி அதை பிடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसने केवल अपना हाथ को आगे बढ़ाया, उस वाचा का संदूक को गिरने से बचा लिया। தன் கையை நீட்டி பெட்டியை பிடித்தார். उसने अपना हाथ को फैलाकर वाचा का संदूक को पकड़ लिया। அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மீது கோபம் வந்தது. यहोवा का क्रोध उसा के ऊपर उतरा। அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார், அவன் அங்கே செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसके इस कार्य के वजह से प्रभु का क्रोध उतरकर वही क्षण भर में वो मर गया। கர்த்தருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चों, தேவனுடைய பெட்டி என்பது அது பரிசுத்தமானது. यहोवा का संदूक ये पवित्र है। இந்த தேவனுடைய பெட்டியை லேவியர்கள் மாத்திரமே தொடுவதற்கும் அதை சுமக்க வேண்டுமானால் தோள் மேல் வைத்து சுமப்பதற்கு மாத்திரமே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस यहोवा के संदूक को केवल लेवीय लोग ही उठा सकते हैं और वे भी अपने कंधों पर उठाकर चलना है। ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய பெட்டியை பசுமானை பிடித்து, लेकिन यहाँ पर वाचा के संदूक को एक बैल का एक पोला पकड़कर அது மாட்டு ரதத்தில் பூட்டி ரதத்தில் வைத்து அனுப்புகிறார்கள். उस बैलगाड़ी में रखा, उस वाचा का संदूक को रखकर बेचते हैं। மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்த போது ஊசா ஒரு நல்ல எண்ணத்தோட பெட்டியை தொட்டான். बैल जब घबरा जाते हैं तो यहाँ वहाँ हिलने पर वाचा का संदूक गिरने पर होता है। ஐயோ பெட்டி சரிகிறதே என்று சொல்லி आए ये वाचा का संदूक अभी गिर जाएगा। தன் கையை நீட்டி பெட்டியை தொட்டார். वो दौड़ कर जाकर उस वाचा के संदूक को पकड़ लेता है। ஆனா இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையிலே அது மிகவும் பொல்லாப்பா இருந்தது. लेकिन ये जो कार्य था प्रभु के नजर में बहुत ही गंदा बुरा था। அந்த இடத்துல கர்த்தருக்கு கோபம் வந்ததனால ஊசாவை அடித்தார். ஊசா செத்து போனார். परमेश्वर का क्रोध उसा के ऊपर प्रकट हुआ, उसा उसी क्षण पे मर गया। இதை பார்த்த போது ये देखते ही தாவீதுக்கு ஒரு பயம் உண்டானது. दाऊद के अंदर एक डर आ गया। ஆனா நான் இதை எப்படி கொண்டு போகன்னு பயந்து, इसलिए अब मैं इसे कैसे ले जाऊं करके डर कर தேவனுடைய பெட்டியை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டுல கொண்டு வச்சு விட்டார். इसलिए उन्होंने क्या किया, ओबेद एदोम के घर पर जाकर इस पेटी को रख दिया। அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல இந்த கர்த்தருடைய பெட்டியை வைத்த போது यहोवा का संदूक ओबेद एदोम के घर पर रहने पर கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहोवा ने उस ओबेद एदोम के घर को आशीष किया। தேவனுடைய பிள்ளைகள் ஊசா செய்தது ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு நல்ல காரியமாய் தெரிந்தாலே, चाहे मनुष्य के नजर में उसा ने जो कार्य किया है वो सही कार्य किया हो, நாம நினைக்கலாம் ஊசா நல்லதுதானே செய்தார். हम तो सोच रहे हैं कि उसा ने तो अच्छा काम किया है। மாடு மிரண்டது, பெட்டி சரிகிறது, கீழே விழுந்துட கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தோட தான் செய்தார் என்ன நினைக்கலாம். बैल डरने के वजह से वाचा का संदूक गिरने वाला था, लेकिन उसने तो गिरने से बचा लिया था। ஆனா கர்த்தருடைய சித்த காரியம் என்னவென்றால், लेकिन परमेश्वर का क्या मकसद थी, அந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய பெட்டி இதை லேவியர்கள் மாத்திரமே தொடணும், சுமக்கனா கூட தோல்ல தான் சுமக்கணும்னு சொல்லி வைத்திருக்கிறார். वाचा का संदूक केवल लेवीय लोग अपने कंधों पर ले चलना है और उठाएंगे तो भी लेवीय लोग ही उठाना है। மனுஷராகிய நம்முடைய பார்வைக்கு அது நல்ல காரியத்தை போல தெரிந்தாலும், केवल मनुष्य हम जो है उसे देखने पर वो अच्छा कार्य हो, அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது इस अधिकार में पढ़ते हैं, கர்த்தர் சொல்றார் ஊசாவின் துணிவை கண்டு, துணிவை என்று எழுதுகிறார். यहाँ पर लिखा है उसा की इस जल्दबाजी को देखकर ஊசாவின் துணிந்து அதை தொட்டார். उसने जल्द में आकर इस कार्य को किया। அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் என்று 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर 7वां वचन में लिखा है कि उसा ने ऐसे काम करने पर परमेश्वर का भड़क उठा उस पर। அப்ப தேவனுடைய பெட்டி பரிசுத்தமானது. यानी वाचा का संदूक एक पवित्र है। அந்த பெட்டியை தொடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. उस वाचा के संदूक को छूने का अधिकार किसी को भी नहीं है। ஆனா ஊசா அவனுக்குள்ள இந்த துணிவின் நிமித்தமாய் தைரியமாய் தொட்டார். लेकिन उसा के अंदर ऐसे एक जलन थी कि वो जल्द में आकर उसे पकड़ लिया। ஆனா தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியை குறித்து பயம் இருந்தது. लेकिन दाऊद के अंदर वाचा के संदूक के प्रति एक डर था। கர்த்தருடைய பெட்டியை குறித்த பயம் தாவீதுக்குள்ள இருந்தபடினாலே वाचा के संदूक के प्रति दाऊद के अंदर एक डर होने के कारण வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். परमेश्वर केवल दाऊद को आशीर्वाद नहीं किया, தாவீது தன் வாழ்க்கையில விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बल्कि वो प्रतिदिन दाऊद प्रतिफल होते गया। அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर यहोवा का भय हमारे अंदर होना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் கர்த்தருடையது. जो भी प्रभु के भवन में पाया जाता है वस्तु वो प्रभु
का है கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடைக்காரிகள் பரிசுத்தமானது. और परमेश्वर के भवन में जो भी वस्तु है वो पवित्र है। இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள காரியங்களை குறித்து ஜனங்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். आज के दिन प्रभु के लोग भवन के वस्तुओं के प्रति लोग उसे बहुत तुच्छ समझते हैं। நேபுகாத் நேச்சார் என்று ஒரு ராஜா இருந்தார். नेबुकदनेस्सर नाम का एक राजा था। கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிலே போய் பந்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். उसने क्या किया, मंदिर में प्रभु के भवन में रखा हुआ सारे पात्रों को लेकर अपने महल में जाकर परसाया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்து தன் மனைவி பிள்ளைகளோடு புசிக்க உட்கார்ந்த போது जब वो प्रभु के भवन से लिया हुआ पात्रों को लेकर अपने महल में बैठकर भोजन कर रहा था, ஒரு கை வந்து சுவர்ல எழுதினது. एक हाथ सिर्फ केवल निकला और दीवार में लिखने लगा। அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. यानी उसके राज्य को एक समाप्त हुई। கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பொருட்களா இருந்தாலும், चाहे प्रभु के भवन का वस्तु हो, கர்த்தருடைய பலிபீடத்தின் காரியமா இருந்தாலும், चाहे वो वाचा के संदूक के वस्तुएं हो, தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து ஒரு பயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे इसके प्रति हमारे अंदर एक डर होना है। இந்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். यदि ये डर हमारे अंदर होगा तभी हम आशीष पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும். प्रभु के बच्चे बहुत ध्यान पूर्वक रहे। கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது चाहे हम प्रभु के भवन में हो, ஆண்டவருடைய பாதபடியில் இருக்கிறோம் என்ற ஒரு பயம் உண்டாயிருக்க வேண்டும். ये डर हमेशा अंदर होना है कि हम प्रभु के चरण में बैठे हैं। அவருடைய தெய்வ பயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். यहोवा के भय के साथ जीना है। இந்த தெய்வ பயம் தாவீதுக்குள்ள இருந்தபடினால் தான் यही यहोवा का भय दाऊद के अंदर होने की वजह से தாவீது சொன்னார், दाऊद कहता है, 1000 நாட்களை பார்க்கிறோம், 1000 दिन से बढ़कर, அதாவது அரண்மனையில் வாழுகிற 1000 நாட்களை பார்க்கிறோம், यानी महल में रहने वाले 1000 दिनों से बढ़कर கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொன்னார். यहोवा के भवन के चरण में बिताने वाले एक दिन बड़ी बात है। கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு மனுஷன், पर प्रभु के भवन को प्रेम करने वाला व्यक्ति था கர்த்தர் அவனை விருத்தி அடைய பண்ணினார். और परमेश्वर ने उसे दिन पर दिन बढ़ाते गए। கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால், यदि आपके अंदर यहोवा का भय पाया जाएगा, கர்த்தருடைய ஆசீர்வதித்து விருத்தி அடைய तो பண்ணுவார். परमेश्वर आपको आशीष भी करेगा और आपको बढ़ाते भी रहेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। நேத்து வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, யாத்ராந்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक அவருடைய முதலாவது அதிகாரம், पहला अध्याय, யாத்ராவும் முதலாவது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், निर्गमन पहला अध्याय का 21वां वचन को जब आप पढ़ोगे, इसीलिए कि दाइयों परमेश्वर का भय मानती थी, उसने उनके घर बसाए। மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் दाइयों परमेश्वर का भय मानती थी, அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने उनके घर को बसाया। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். इस्राएल लोग गुलाम बनकर मिस्र देश में बैठे थे। ரொம்ப அடிமைப்பட்டு வேலை வாங்குகிறார்கள். उन्हें बहुत सताया जाता था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस परिस्थिति में யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா வந்தார். यूसुफ को नहीं जानता एक नया राजा आया। அவன் சொல்லுகிறார், वो कहता है, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் அதிகமா ஏராளமானவர்களா இருக்கிறார்கள். ये इजरायली हमसे भी गिनती और सामर्थ में अधिक बढ़ गए हैं। ஏதாவது ஒரு யுத்தம் வந்தால் यदि कोई युद्ध हो இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளோடு கூட சேர்ந்து तो ये इजरायली लोग हमारे दुश्मन के साथ मिलकर நம்மை அழித்துவிட்டு அவர்கள் ஓடி போய் விடுவார்கள். हमसे लड़ेंगे और इस देश से निकल जाएंगे। அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருக விடக் கூடாது. इसलिए इन इजरायलियों को दिन पर दिन बढ़ाने से रोकना है। அதனால இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். इसलिए इन्हें नाश करना है। இந்த ஜனங்களை அழிப்பதற்கு इन्हें अत्यंत नाश करने के लिए ராஜா ஒரு கட்டளை போட்டார். राजा ने एक नियम निकाला। மருத்துவச்சிகளை பார்த்து சொன்னார், दाइयों से कहा, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது आप जब इब्रानी स्त्रियों को गर्भ अवस्था में लाएंगे, பிறக்கிற குழந்தை ஆண் பிள்ளையா இருந்தால் அதை கொன்று போடுங்கள். उनके प्रसव के समय यदि बच्चा लड़का हो तो उसे मार डाले, பெண் பிள்ளையா இருந்தால் உயிரோடு தப்ப வைங்கள் என்று சொன்னார். यदि लड़की हो तो उसे बचा दो। மருத்துவச்சிகள் பார்க்கிறார்கள், दाइयों ने देखा இவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. इनके अंदर यहोवा का भय था। குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் நீங்க அழித்து போட வேண்டும் என்று சொல்கிறார் ராஜா. राजा कहता है यदि बेटा हो तो उसे मार डालो। ஆனா ராஜாவின் வார்த்தைக்கு அவர் பயப்படவில்லை. इन्होंने राजा के शब्द से डर नहीं आया, கர்த்தருக்கு பயப்படுகிறார். परंतु यहोवा का भय था। அவர் ஆண் பிள்ளைகளை உயிரோடு தப்ப வைத்தார்.
बचा दिया। கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். गर्भ का फल यहोवा की ओर से मिलता है। ஆண் பிள்ளையா இருந்தால் பெண் பிள்ளையா இருந்தால் கர்த்தர் தருகிற சுதந்திரம். चाहे वो बेटा हो चाहे बेटी हो, लेकिन यहोवा का संतान है वो। இன்னைக்கு अनेक குழந்தைகளை அழிக்கிறார்கள். आज कई लोग अपने बच्चों को पेट में नाश कर देते हैं। அது பெரிய பாவம். देखिए बड़ा पाप है। இந்த மருத்துவச்சிகள் ये दाइयां தேவனை அறியாதவர்கள் और यहोवा को नहीं जानते। ராஜா பிறக்கிற குழந்தை பெண் பிள்ளையா இருந்தால் உயிரோடு தப்ப வைக்கணும், ஆண் குழந்தையா இருந்தால் சாகடிக்கணும் என்று கட்டளை போடுகிறார். जब बच्चा उत्पन्न होते समय प्रसव में बेटा हो तो उसे मार डाले और बेटी हो तो उसे बचा सकते हो। ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. इन्होंने राजा के बात से नहीं डरा, கர்த்தருக்கு பயப்படுகிறார். परंतु यहोवा से डरे। கர்த்தருக்கு பயப்பட்டு यहोवा का भय मानकर எல்லா பிள்ளைகளையும் உயிரோடு பாதுகாத்தார். सारे बच्चों को उन्होंने जीवित छोड़ दिया। கர்த்தருக்கு பயந்து ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு தப்ப வைத்தார். यहोवा का भय मानकर बेटा लड़का हो फिर भी उसे जीवित छोड़ दिया। இந்த காரியம் ராஜாவுக்கு கேள்விப்பட்டது. जब उनके राजा को ये बात सुनने में आया, ராஜா கேட்கிறார், राजा ने पूछा, மருத்துவச்சிகள் சொன்ன பதில், दाइयों ने क्या कहा? எபிரேய ஸ்திரீகள் ये इब्रानी स्त्रियां எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, ये मिस्र स्त्रियों के समान नहीं है। மருத்துவச்சிகள் அதாவது டாக்டர்கள் போவதற்கு முன்பதாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் हमारे पहुंचने से पहले ही ये बच्चे को उत्पन्न कर देते हैं என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொல்கிறார். ऐसे दाइयों ने राजा को उत्तर दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ராஜாவுக்கு பயப்படாமல் ये राजा को न डरते हुए கர்த்தருக்கு பயந்து परंतु यहोवा का भय मानकर பிள்ளைகளை அழிக்காமல் உயிரோடு தப்ப வைத்தபடினாலே किसी भी बच्चे को मारे नहीं बल्कि सभी को जीवित छोड़ा, इसलिए கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தழைக்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने उस दाइयों के घराने को बसाया। கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதம் அழிக்க கூடாது. परमेश्वर के बच्चे जो प्रभु आशीर्वाद देते उसे कभी नाश मत करो। இந்த ஆண் குழந்தையை அழிக்க வேண்டும் என்று ராஜா சொன்ன சட்டம் राजा ने तो आज्ञा दी थी कि जो लड़का रहेगा उसे मार डालो। ஜனங்கள் பெருக கூடாது, ஜனங்களை குறைய வேணும், அவங்களை அழிக்கணும் என்பதற்காக சொன்ன ஒரு வார்த்தை. ताकि इस्राएलियों की संख्या ना बढ़े, वे नाश होते रहे। அவங்களை அழிப்பதற்காக சொன்ன ஒரு வார்த்தை. उनको नाश करने के लिए राजा ने बात की थी। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். बल्कि परमेश्वर इस्राएलियों को आशीष के और बढ़ाते गया। அவருடைய ஆசீர்வாதம் விருத்தி உள்ளது. यहोवा का आशीर्वाद में एक बढ़ोतरी होती है। அதை மட்டுப்படுத்துகிற மனுஷன், उसे एक मनुष्य रोकना चाहता है, அதை தடுக்கிறவன் மனுஷன். उसे रुकाता है मनुष्य। கர்த்தருடைய ஆசீர்வாதம் விருத்தி உள்ளது, நிரம்புகிறது. लेकिन परमेश्वर का आशीर्वाद बढ़ोतरी लाता है और भरपूर लाता है। அவர் சொன்னார், நீங்க பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று. परमेश्वर कहता है कि तुम बढ़ो और दिन ब दिन बढ़ते जाओ। கர்த்தருடைய வார்த்தைப்படி ஜனங்கள் பழுகி பெருகினார்கள். प्रभु के वचन के अनुसार ही दिन ब दिन लोगों की प्रजाओं की संख्या बढ़ती गई। ஆனால் இந்த ஜனங்கள் பழுகி பெருக கூடாது என்பதற்காக இவளை அழிக்க வேண்டும் என்று சொன்னது ராஜா. लेकिन ये संख्या नहीं बढ़ना है करके राजा ने हुक्म निकाला कि इन्हें नाश करना है। தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை அழிக்க கூடாது. परमेश्वर के बच्चे कभी बालकों को मारो मत। இவர்கள் தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்தார். दाइयों ने यहोवा का भय मानकर ये कार्य किया। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் जो कोई यहोवा का भय मानता है, அவர் குழந்தையை அழிக்காமல் உயிரோடு தப்ப வைத்தபடினாலே उन्होंने कोप में उस बच्चे को मारा बिना जीवित छोड़ा, इसलिए கர்த்தருடைய குடும்பங்களை தழைக்க பண்ணினார். उनके घराने को परमेश्वर ने बसाया। கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் यदि आप लोग यहोवा का भय मानोगे, உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கும். केवल आपको दृढ़ भरोसा ही नहीं होगा, உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். आपके बच्चों को शरण स्थान मिलता रहेगा உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் கர்த்தர். और परमेश्वर आपको बढ़ोतरी में लाएगा உங்கள் குடும்பம் தழைக்கும்படி கிரியை செய்வார். और आपके घर को परमेश्वर बसाएगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। வேதனை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, 2 ராஜாக்களின் புத்தகம் दूसरा राजाओं के पुस्तक 4வது அதிகாரம் 4 अध्याय முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் पहला वचन को जब पढ़ोगे, भविष्यद्वक्ताओं के चेलों की पत्नियों में से एक स्त्री ने एलिशा की दुआई देकर कहा, तेरा दास मेरा पति मर गया और तू जानता है कि वह यहोवा का भय मानने वाला था, पर जिसका वह कर्जदार था वह आया है कि मेरे दोनों पुत्रों को अपने दास बना लेने के लिए। இங்க நம்ம வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, भविष्यद्वक्ताओं के चेलों की पत्नियों में से एक स्त्री, அதாவது ஒரு தீர்க்கதரிசி மனைவி यानी एक भविष्यद्वक्ता की पत्नी எலிசாவிடத்திலிருந்து சொல்லுகிறாள், एलिशा के पास आकर
कहती है, என் புருஷன் மரித்து போனார், मेरा पति मर गया, அவர் மரிப்பதற்கு முன்பாக கடன் வாங்கி வைத்து விட்டார். मरने से पहले वे कर्ज लिए थे, அவர் கடன் வாங்கி வைத்து விட்டு மரித்து போனார். कर्ज लेकर वे मर गए, கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் வந்து கடன் கேட்கிறார்கள். और जो कर्जदार है वो मुझसे आकर अभी कर्ज मांग रहे हैं, என்னிடத்தில் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. अब मैं कर्ज को वापस नहीं लौटा पा रही हूँ, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். मेरे 2 पुत्र हैं, என்னுடைய 2 பிள்ளைகளையும் கொடுத்த கடனுக்கு பதிலாக பிள்ளைகளை வாங்க கேட்கிறார்கள். कर्जदार ये कह रहे हैं कि कर्ज के पैसे के बदले दोनों पुत्रों को ले जाने आए हैं, ஆனால் என்ன ஒன்று செய்ய முடியவில்லை. मैं कुछ भी नहीं कर पा रही हूँ। என்னுடைய புருஷனாகிய தீர்க்கதரிசி मेरा पति जो भविष्यद्वक्ता थे, அவன் தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். वो यहोवा का भय मानने वाला व्यक्ति था, தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனுஷன் यहोवा का भय मानने वाला व्यक्ति அவன் மரித்து போனார். मर गए। வேத்து வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, எலிசா சொல்லுகிறார், एलीशा इस प्रकार कहता है, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? तेरे पास क्या है? அவர் சொன்னார், என்னுடைய வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒண்ணும் இல்ல. देखो मेरे घर पे 1 हंडी तेल को छोड़ और कुछ भी नहीं है, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்ல. 1 हंडी तेल है और कुछ भी नहीं है। கடன்காரன் வந்து பிள்ளையை பிடிச்சிட்டு போறதுக்கு இருக்கிறாங்க. कर्जदार मेरे बच्चों को पकड़ के ले जाने आए हैं, ஆனா என் புருஷனா தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனுஷன். लेकिन मेरा पति यहोवा का भय मानने वाला व्यक्ति था, கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன். यहोवा का भय मानने वाला व्यक्ति था। நம்ம சொல்றது போல சொன்னா, अगर हम जिस प्रकार कहते हैं, என் புருஷனா கர்த்தருக்கு பயந்து நடந்தவர், मेरा पति यहोवा का भय मानता था, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்து ஏன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை நடக்கணும் என்று கேட்கலாம். हम पूछते होंगे कि यहोवा का भय मानने वाला व्यक्ति था, लेकिन मेरे जीवन में ये समस्या क्यों आया? ஆனா எலிசா சொன்னா, लेकिन एलीशा ने क्या कहा, உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை तेरे पास जो 1 हंडी तेल है, உன் பக்கத்து வீட்டுல உள்ள காலி பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கு. अपनी सब पड़ोसियों से खाली बर्तन को मांग के ले, உன் பிள்ளைகளை அனுப்பி अपने बच्चों को भेज, உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா பக்கத்து வீட்டுல போய் காலி பாத்திரங்களை வாங்கு. अपने घर के समेत सारे लोगों से खाली बर्तन को मंगवा ले। அந்த காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி अब पड़ोसी से खाली बर्तनों को लेकर உன் வீட்டுக்குள்ள வைத்து अपने घर के अंदर உன் பிள்ளைகளையும் உள்ளே எடுத்து अपने बच्चों को भी अंदर ले, கதவை பூட்டி விட்டு द्वार बंद करके, உன் வீட்டுல இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை और तेरे हाथ पे जो 1 हंडी तेल है, பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் வாங்கின காலி பாத்திரங்கள்ல पड़ोसी से लिया हुआ खाली बर्तनों में அது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்று என்று சொன்னார். थोड़े थोड़े करके उंडेल देना, பாத்திரங்கள் எல்லாம் ஊற்றி सभी बर्तनों में तेल उंडेल देना, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பணும். और जो उस भर जाए, எண்ணெய் நிரம்பின பிறகு जब तेल भर जाएगा, அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்துக் கொள் என்று சொன்னார். उस तेल को बेचकर अपने खर्च को चुका ले। பிள்ளைகளை அனுப்பினார். वैसे ही अपने बेटों को भेजी, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் காலி பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்தார்கள். पड़ोसी से सभी खाली बर्तनों को उठा कर ले आई, எல்லா காலி பாத்திரங்களை வீட்டுக்குள்ள வைத்து सभी खाली बर्तनों को अपने घर समेत रखकर பிள்ளைகளை உள்ளே அழைத்து बच्चों को भी अंदर बुलवा ली, கதவை பூட்டி விட்டு द्वार बंद करके அவளிடத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெயை उसके पास जो थोड़ा सा तेल था ஒரு பாத்திரத்துல ஊற்றுகிறார். एक बर्तन में डालती है, எண்ணெய் வந்துட்டே இருக்கு. तेल आ रहा है, இன்னொரு பாத்திரம் நிறையுது. बर्तन भर रहा है, அடுத்த பாத்திரத்துல ஊத்துறார். दूसरे बर्तन में डालती है, எல்லா பாத்திரங்களையும் ஊத்திட்டே இருக்கிறார். ऐसे सभी पात्रों को उसने तेल से भर दिया। அவகிட்ட இருந்த கொஞ்சம் எண்ணெயை उसके हाथ पे जो 1 हंडी तेल थी, கர்த்தர் ஆசீர்வதித்து परमेश्वर यहोवा उसे आशीष कर பக்கத்து வீட்டுல உள்ள எல்லா காலி பாத்திரங்களும் நிரப்பும்படி செய்தார். पड़ोसी के खाली बर्तनों को भी परमेश्वर ने तेल से भरा दिया, இன்னும் எண்ணெய் இருக்கு. और तेल बचा है। மகனை கூப்பிடுறா. वह बेटे को बुलाती है, பாத்திரம் இருந்தா இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா. जा और बर्तन है तो लेकर आ। பையன் சொன்னா, அம்மா பாத்திரம் இல்ல இவ்வளவுதான் அப்படின்னா. बेटे ने कहा, माँ बर्तन तो नहीं है अभी। இப்ப எண்ணெய் நின்னுச்சு. वैसे ही तेल रुक गया, பாத்திரம் எல்லாம் நிறைஞ்சது. बर्तन सारा भर गया। எலிசா சொன்னா, एलीशा ने कहा, இந்த எண்ணெயை விற்று इस तेल को बेच உனக்கு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருங்க. और अपने सारे ऋण को भर ले। புருஷனார் கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா उनका पति यहोवा का भय मानने वाला व्यक्ति था, அவன் வாழ்க்கையில கடன் இருந்தாலும் चाहे उसके जीवन में खर्च हो, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷனா இருந்தபடினால वो यहोवा का भय मानने वाला व्यक्ति होने की वजह से அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் கடனால் அழிந்து போகாமல் उसके पति और बच्चे उसी खर्च में न नाश होते हुए கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து परमेश्वर उनके जीवन में एक अद्भुत कार्य कर கடன் பாரத்தை எல்லாம் மாற்றி போட்டார். उनके सारे खर्च को दूर कर दिया। ஆண்டவர் சொன்னார், यहोवा कहता है, நீ கர்த்தருக்கு பயந்து यदि तू मेरा भय माने அவருடைய வழிகளில்
भय मानने वाले बच्चों को प्रभु कभी छोड़ता नहीं। அதைத்தான் ஞானி சொன்னார். वही ज्ञानी ने कहा கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். यहोवा के भय मानने वालों के बच्चों को संरक्षण मिलती है। கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு சிங்காசனம் கிடைக்கும். यहोवा के भय मानने वाले पुत्रों को सिंहासन मिलती है। தாவீதுடைய பிள்ளைகளை கர்த்தர் அடுத்து சிங்காசனத்தை வைத்து வந்தார். दाऊद के बच्चों को परमेश्वर ने पीढ़ी तक सिंहासन में बिठाया। நீங்க கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். आप केवल यहोवा का भय मानिए। கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும்போது यदि हम यहोवा का भय मानकर जिएंगे, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு அல்ல கடன் கொடுக்கும்படி வைப்பார். परमेश्वर के बच्चे आप कभी खर्च लेंगे नहीं बल्कि दूसरों को देंगे। நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை. क्योंकि धर्मियों का संतान कभी रोटी के लिए यहाँ वहाँ नहीं बटोर था। சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது. संतान कभी रोटी के लिए यहाँ वहाँ नहीं भटकता। கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் வாழ்வானானால் यदि कोई व्यक्ति यहोवा का भय मानकर जिए, அவன் காலத்துக்கு பிறகு அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उसके दिन के बाद उसके बच्चों को भी प्रभु आशीष करता है। பிள்ளைகளுக்கு எந்த நன்மை குறைவில்லாதபடிக்கு பாதுகாக்கிறார். उसके संतानों को कोई कमी के बिना परमेश्वर बचाता है। உபாகமத்தின் புத்தகம் व्यवस्था विवरण 14 அதிகாரம் 14 अध्याय 22 वसनத்தை வாசிப்பீர்களானால் उसके 22वां वचन को जब पढ़ोगे, बीज की सारी उपज में से जो प्रतिवर्ष खेत में उपज उसका दशमांश अवश्य अलग करके रखना। நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு तू अपना यहोवा परमेश्वर का हमेशा भय मानकर रहने के लिए, அதாவது கர்த்தருக்கு நீ எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு अपने यहोवा परमेश्वर का भय मानकर जीने के लिए நீ விதைக்கிற விதைப்பினாலே बीज की सारी उपज में से வயலில் விளையும் எல்லா பலனிலும் जो प्रति वर्ष खेत में उपजे தசம பாகத்தை பிரித்தெடு. उसका दशमांश अवश्य अलग कर। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு यहोवा का भय मानकर जीने के लिए தசம பாகத்தை பிரித்தெடு. दशमांश को अलग रख। அப்ப தசம பாகம் என்பது दशमांश यानी கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு அடையாளம். यहोवा का भय मानने का चिन्ह। இங்க अनेक தசம பாகத்தை தவறாக நினைக்கிறார்கள். हम आजकल लोग दशमांश को गलत समझते हैं। தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகம் கர்த்தருக்குரியது. परमेश्वर के बच्चे दशमांश यहोवा की है। அதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தசம பாகம் பசுத்தம் உள்ளது, दशमांश ये जो है पवित्र है, கர்த்தருக்குரியது. यहोवा का है, பரிசுத்தம் உள்ளது. पवित्र है। கர்த்தருக்குரிய यहोवा का பரிசுத்தமான பங்கு தசம பாகம். पवित्र भाग ही दशमांश है। அதை பிரித்து எடுப்பவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். जो उसे अलग रखते हैं वे प्रभु का भय मानते हैं। அப்ப நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே பழக வேண்டுமானால் यदि तू यहोवा का भय मानकर जीना चाहते हो, உன் கையின் பிரயாசங்கள்ல கிடைக்கிற எல்லாவற்றிலும் 10% கர்த்தருக்காக பிரித்தெடு. तेरे हाथ में जो कोई कमाई है उसे 10 में एक बार प्रभु के लिए रख, அது கர்த்தருக்குரியது, क्योंकि वो प्रभु का है அது பரிசுத்தமானது. और वो पवित्र है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है பரிசுத்தமானதை விழுங்குவது மனுஷனுக்கு நல்லதல்ல. जो पवित्र है उसे कोई खाता है उसके लिए अच्छा नहीं। நீதிமொழிகள் 20 அதிகாரம் नीति वचन 20वां अध्याय 25 வசனத்தை வாசியுங்கள். उसके 25वां वचन को पढ़ो। जो मनुष्य बिना विचारे किसी वस्तु को पवित्र ठहराए और जो मन्नत मानकर पूछताछ करने लगे वो फंदा में फंसेगा। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ इस प्रकार लिखा है பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் जो मनुष्य वस्तु पवित्र वस्तु को बिना विचारे ठहराए பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் और मन्नत मानकर पूछताछ करने लगे மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். वो उसके लिए फंदे में फंसाएगा। பரிசுத்தமானதை விழுங்குவது மனுஷனுக்கு கண்ணி, पवित्र वस्त्रों को निगलना वो फंदा है। பொருத்தனை செய்த பின்பு யோசிச்சுட்டு இருக்கிறது மனுஷனுக்கு கண்ணி. मन्नत मानकर फिर सोच विचार करना भी फंदा है। அப்ப பரிசுத்தமானதை விழுங்குவது மனுஷனுக்கு கண்ணி. मनुष्य बिना विचारे किसी वस्तुओं को पवित्र ठहराए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தசம பாகம் பரிசுத்தம் உள்ளது, அது கர்த்தருக்குரியது. पवित्र शास्त्र में लिखा है दशमां जो है पवित्र है और प्रभु का है। அதை இன்னைக்கு அநேகர் விழுங்கி விடுகிறார்கள். आज कई लोग उसे निगल लेते हैं। அது அவங்களுக்கு கண்ணியா இருக்கும். समझ लीजिए उनके लिए वो फंदा है। சிலர் பொருத்தனை செய்கிறார்கள். कुछ लोग मन्नत मांगते हैं, ஆபத்து வரும்போது जब संकट आती है பொருத்தனை செய்கிறார்கள். मन्नत मांगते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है உன் பொருத்தனை செலுத்தி तू अपने मन्नतों को पूरा कर, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. संकट
செய்து तब मैं तुझे छुड़ाऊंगा। ஆபத்து வரும்போது கஷ்டம் வரும்போது பொறுத்துணை செய்கிறார்கள் संकट और मुसीबत जब आता है तो हम तुरंत मन्नत मांगते हैं। பொறுத்துணை செய்த பிறகு யோசிக்கிறார்கள் मन्नत मांगने के बाद फिर सोचते हैं। அதனால சொல்லுகிறேன் इससे यहाँ पर लिखा है பொறுத்துணை செய்து விட்டு யோசிப்பது மனுஷனுக்கு கண்ணி मन्नत मांगने के बाद जो सोच विचार करता है उसके लिए फंदे में फंस जाएगा। அதனால நீங்கள் பொறுத்துணை செய்வது நல்லது इसलिए आप लोग जो मन्नत मांगते हैं अच्छी बात है। பொறுத்துணை செய்வதற்கு முன்பதாக யோசித்து செய்ய வேண்டும் मन्नत मांगने से पहले सोच विचार करके मांगे। பொறுத்துணை பண்ணுகிறோம் हम मन्नत मांगते அது பொறுத்துணை நம்மளால நிறைவேற்ற முடியுமா क्या इस मन्नत को हम पूरा कर पाएंगे? நன்றாக யோசித்து பொறுத்துணை செய்ய வேண்டும் सोच विचार कर कर ही मन्नत मांगना है। பொறுத்துணை செய்த பிறகு யோசிச்சுட்டு இருந்தா அது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் मन्नत मांगने के बाद अगर हम उसे पूरा नहीं करेंगे तो हमारे लिए फंदा हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे பரிசுத்தமானதை விழுங்குவதும் पवित्र वस्त्र को निगलना, பொறுத்துணை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணி मन्नत को मांगने के बाद सोचना भी फंदा में पड़ जाएगा। பரிசுத்தமானதை விழுங்குவது पवित्र वस्त्र को निगलना வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है தசமமாக பரிசுத்தமானது ये दशमां जो पवित्र है, ஓய்வு நாள் பரிசுத்தமானது विश्राम दिन पवित्र है। அப்ப பரிசுத்தமானது தசமபாகத்தை விழுங்குவது கண்ணி दशमां जो पवित्र वस्तु है निगलना ये फंदा है ஓய்வு நாளை வீணடிப்பது கண்ணி और विश्राम दिन को टुकराना फंदा है। நீங்க அநேகர் ஓய்வு நாளை அசட்டை आज பண்ணுகிறார்கள் कई लोग विश्राम दिन को निकल देते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है கர்த்தருடைய பரிசுத்த நாளாய் ஓய்வு நாள் परमेश्वर का दिन जो है विश्राम दिन है, பரிசுத்த நாளாய் ஓய்வு நாள் पवित्र दिन है, विश्राम दिन है। இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது इस पवित्र दिन को तुम पवित्रहीन न बनाओ करके प्रभु का वचन लिखा है। பரிசுத்த ஓய்வு நாளை इस पवित्र दिन को பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் पवित्रता से हम निरा है। கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை परमेश्वर का ये बोली है ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக विश्राम दिन को पवित्रता से मनाए करके लिखा है ஓய்வு நாள் பரிசுத்தமானது क्योंकि विश्राम दिन पवित्र है। இந்த ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளை விழுங்குவது ये विश्राम दिन इस पवित्र दिन को यदि कोई टुकरा दे அது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் उस मनुष्य के जीवन में वो फंदे में ले आएगा। நீங்க அநேகர் ஓய்வு நாளை விழுங்குறாங்க आज कई लोग इस विश्राम दिन को निकाल देते हैं। அந்த ஓய்வு நாள் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்காமல் ये विश्राम दिन में प्रभु के भवन में आकर प्रभु को आराधना करते हुए வியாபாரம் பண்ணுகிறவர்கள் வியாபாரத்துக்கு போய் व्यापारी लोग अपने व्यापार में निकल जाते, தங்கள் சொந்த வேலைகளை இஷ்டப்படி செய்து अपने ही मनमानी के अनुसार काम करते हैं, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை விழுங்குகிறார்கள் उस पवित्र विश्राम दिन को टुकरा देते हैं। இந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கண்ணி வருவிக்கிறது यही अनुभव आपके जीवन में फंदे में ले आएगा। பரிசுத்தமான ஓய்வு நாளை விழுங்குகிறவர்கள் தங்கள் கால்களுக்கு தாங்களே கண்ணி வருவிக்கிறார்கள் जो कोई इस पवित्र विश्राम दिन को टुकराता है वो अपने ही पैरों में फंदे में फंसा रहे அந்த हैं। கண்ணி அவளுக்கு ஆபத்தை கொண்டு வரும் ये फंदे उनको एक बड़ा नुकसान ले आएगा। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் जो कोई यहोवा का भय मानता है பரிசுத்தமானதை விழுங்க மாட்டார் वे कभी पवित्र वस्तु को नहीं निकालेंगे। அப்ப கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அடையாளமானது தசம பாகத்தை பிரித்து வைப்பது यहोवा का भय मानने का चिन्ह यही है दशमांश को अलग करके रखना। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தமானதை விழுங்க மாட்டார் जो कोई यहोवा का भय मानते हैं वे पवित्र वस्तुओं को कभी नहीं टुकराएंगे, தசம பாகத்தை விழுங்க மாட்டார்கள் कभी दशमांश को नहीं निकालेंगे ஓய்வு நாளை விழுங்க மாட்டார்கள் और पवित्र वस्तु विश्राम के दिन को कभी टुकराएंगे नहीं। அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் यदि आप अपने जीवन में आशीष पाना है, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட यदि வேண்டுமானால் आपके संतान आशीष पाना है, பரிசுத்தமானதை விழுங்க கூடாது पवित्र चीजों को मत निगल लीजिए। இது கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அடையாளமாக நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டியது यही चीजों को आपको करके दिखाना है कि आप यहोवा का भय मानते हो। வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में इसी प्रकार लिखा है நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பழகும்படி कि आप प्रभु के भय को बताने के लिए இப்படி செய்யணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ऐसे करना है। மாத்திரமல்ல इतना ही नहीं, வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை நிரூபிக்கிறது ये सब चीज तो है हम यहोवा का भय मानते ये दिखाता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் जो यहोवा का भय मानता है கர்த்தரை நம்பணும் यहोवा पर भरोसा रखना है। தாவீது சொல்கிறார் दाऊद कहता है கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்புங்க ए यहोवा का भय मानने वाले सारे प्रजा यहोवा पर भरोसा रखो। இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நம்புங்க आज यहोवा पर भरोसा रखो கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு क्योंकि जो कोई यहोवा पर भरोसा रखता है उसे दृढ़
தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டு ஜீவியுங்கள். परमेश्वर के बच्चे अब यहोवा का भय मानकर जिए। கர்த்தருடைய பெட்டியை குறித்த பயம் தாவீதுக்குள்ள இருந்தது. यहोवा का संदूक के बारे में दाऊद के अंदर एक भय था। கர்த்தர் அவனை விருத்தி அடைய பண்ணினார். परमेश्वर दाऊद को बढ़ाते गए। அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து அடுத்தடுத்து ராஜ்யபாரத்தில் கொண்டு வந்தார். उसके संतान वंशावली को आशीर्वाद करके अगले अगले पद में राजभवन में बिठाया। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். ये हमारे अंदर यहोवा का भय हमारे अंदर होना है। தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பயம், यहोवा के भवन के प्रति एक भय, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொருட்களை குறித்த ஒரு பயம், यहोवा के भवन में पाया गया वस्तुओं के प्रति एक भय, தேவனுடைய பாதபீடத்தை குறித்த ஒரு பயம், यहोवा के चरण के बारे में एक भय। இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருக்க ये வேண்டும். परमेश्वर के बच्चों के अंदर पाया जाना है। மாத்திரமல்ல, इतना ही नहीं, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே यहोवा के भय होने से தேவன் தனது ஆசீர்வாதத்தை அழிக்க கூடாது. आप परमेश्वर देने वाले आशीर्वाद को कभी नाश न करे। தேவன் தருகிற ஆசீர்வாதம், यहोवा का आशीर्वाद, கர்த்தர் தருகிற கர்ப்பத்தின் கனி, परमेश्वर जो गर्भ का फल देता है वो आशीर्वाद है। தேவனுடைய ஆசீர்வாதம் விருத்தி அடைகிற ஆசீர்வாதம். परमेश्वर का आशीर्वाद हमेशा हमें बढ़ाता है। ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பழியை பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். परमेश्वर का आशीर्वाद हमें दिन बर दिन प्रतिफल लाता है। இது தேவனுடைய பிள்ளைகள் மட்டுப்படுத்த கூடாது. परमेश्वर के बच्चे इसे ठुकराए ना। அவருடைய கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகுவோமேயானால் यदि परमेश्वर के बच्चे यहोवा का भय मानकर इन सारे बातों से अपने आप को अलग करोगे, கர்த்தர் உங்களை तब ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் பழகும்படிக்கு यदि आप यहोवा के भय के अनुसार जीना चाहेंगे, கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்பதை அடையாளமாய் காண்பிப்பதற்கு यदि आप साबित करना चाहते हैं कि मैं यहोवा का भय मानता हूँ, பரிசுத்தமான தசம பாகத்தை, जो पवित्र वस्तु है दशमास, கர்த்தருடைய தசம பாகத்தை परमेश्वर के दशमास, தேவனுடைய பிள்ளைகள் பிரித்து எடுத்து வைக்க வேண்டும். उसे अलग करके रखे। கர்த்தருடைய ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். यहोवा का दिन जो विश्राम दिन है वो पवित्र है। இதை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க उसे வேண்டும். पवित्रता से शोभायमान करे। பரிசுத்தமானதை விழுங்குவது உங்களுக்கு கண்ணி வருவிக்கும். यदि आप पवित्र वस्तुओं को टुकराएंगे तो आपके लिए फंदे में फंसेंगे அந்த கண்ணி உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். और वो फंदा आपको बहुत बड़ा नुकसान पहुंचाएगा। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தாய். परमेश्वर के बच्चे यदि तो यहोवा का भय मानकर जिए, கர்த்தர் உங்களை கடன் உள்ள வாழ்க்கை வாழ வைக்க மாட்டார். परमेश्वर कभी तेरे जीवन में खर्चदार नहीं रखेगा। உங்கள் கடனாளியா வைக்க மாட்டார் கர்த்தர். तुझे कभी परमेश्वर खर्चदार में नहीं रखेगा। உங்கள் சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து தெரியாது. तेरे संतान कभी रोटी के लिए यहाँ वहाँ नहीं भटकेंगे। கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तेरे संतानों को आशीष करेगा। இன்னைக்கு தேவ சமுத்திர முழங்கால் படியுங்கள். आज आप अपने आप को घुटने टेकेंगे। கர்த்தருடைய சமுத்திரமாய் திறந்து சொல்லுங்கள். परमेश्वर के चरण में मुंह खोलकर बोलिएगा, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிறேன் என்று நினைக்கிறேன். परमेश्वर मैं चाहता हूँ कि मैं तेरा भय मानता हूँ। நான் கர்த்தருக்கு பயந்துதான் நடக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். मैं समझता हूँ कि मैं यहोवा का भय मानकर ही जी रहा हूँ, ஆனால் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பயம் இல்லை. लेकिन मेरे अंदर यहोवा के भवन के प्रति भय नहीं है। தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொருட்களை குறித்து பயம் இல்லை. यहोवा के भवन के वस्तुओं के प्रति मेरे अंदर भय नहीं है। தேவனுடைய சமூகத்தை குறித்த பயம் இல்லை. यहोवा के चरण के प्रति मेरे अंदर भय नहीं है। தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இஷ்டம் போல் நடக்கிறேன். यहोवा के भवन के अंदर मैं अपने मनमानी के अनुसार जी रहा हूँ। தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொருட்களை இஷ்டம் போல உபயோகப்படுத்துகிறேன். यहोवा के भवन के अंदर के वस्तुओं को अपने मनमानी के अनुसार इस्तेमाल करता हूँ। தேவனுடைய பிரசன்னத்தில் இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கிறேன். परमेश्वर की उपस्थिति से मैं अपने मनमानी के अनुसार चलता हूँ। ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். हे परमेश्वर मुझे दया कर। ஆண்டவரே என்னை மன்னியும் என்று हे கேளுங்கள். परमेश्वर मुझे क्षमा कर। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा। குழந்தை பாக்கியம் கர்த்தர் தருகிறது. गर्भ का फल यहोवा देता है। இதை அழிப்பீர்களேயானால் यदि आप इसे मारोगे, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். यहोवा को देखकर कहो, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். अब तक तो मैं समझ रहा हूँ कि मैं यहोवा का भय मानकर ही जीता हूँ। கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன் என்று நினைக்கிறேன். मैं यही सोचकर बैठा हूँ कि मैं यहोवा का भय मानता हूँ। ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டாய். लेकिन यदि मैं यहोवा का भय मानता, குழந்தைகளை அழிக்க மாட்டார்கள். मैं कभी बच्चे को नाश नहीं करता। ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்கிறேன். प्रभु ऐसे काम को मैंने कई बार कर दिया है। தெரியாமல் செய்த காரியம். अनजान में मैं कर बैठा हूँ। மன்னியும் ஆண்டவரே. मुझे क्षमा कर प्रभु। மன்னியும் கேளுங்கள். मुझे क्षमा कर मांगिए, கர்த்தர் உங்களை அறியாமே மன்னிப்பார். क्योंकि परमेश्वर के अनजान को क्षमा करता है। கர்த்தர் உங்களை அறியாமே மன்னிப்பார். आपके अनजान कामों को परमेश्वर क्षमा करता है। ஆண்டவரே இதுவரையிலும் உமக்கு பயந்து நடக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். अब तक मैं यही सोचता हूँ कि परमेश्वर मैं तेरा भय मानता हूँ। ஆனால் என்னை அறியாமலே நான் பரிசுத்தமானதை விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். मेरे अनजाने में परमेश्वर पवित्र वस्तु को
परमेश्वर के चरण में मुंह खोलकर बोलिए, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். प्रभु आपकी सहायता करेंगे। நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் यदि आप यहोवा का भय मानकर जिएंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஒரு நாள் கடனாளியா வைக்க மாட்டார். परमेश्वर के बच्चे आपको कभी परमेश्वर कर्जदार में नहीं छोड़ेगा, எதிலும் யாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் கடன்பட்டவர்கள் அல்ல. क्योंकि परमेश्वर के बच्चे किसी भी वस्तु में कर्जदार नहीं है। உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु तेरे बच्चों को आशीष करेगा, உங்கள் சந்ததியை கர்த்தர் तेरे ஆசீர்வதிப்பார். संतानों को आशीष करेगा। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, நீதிமானுடைய சந்ததி அப்பத்திலிருந்து திரிந்ததில்லை. धर्मी का संतान रोटी के लिए यहाँ वहाँ नहीं भटकता। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால் परमेश्वर के बच्चे यदि तू यहोवा का भय मानेगा, உன் வாழ்க்கையில் ஒரு விருத்தி உண்டாகும். तेरे जीवन में बढ़ोतरी होएगी। உன் வாழ்க்கையை பழகி பெருக பண்ணுவார். तू दिन बर दिन बढ़ते और प्रतिफल पाते रहेगा। நீ கடன்பட்ட வாழ்க்கையில கடன் கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்வார். तू कभी किसी का कर्जदार नहीं बल्कि तू दूसरों को देने वाला बनेगा। கர்த்தருடைய விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर वैसे ही तुझे बढ़ाएगा। உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु तेरे संतानों को आशीष करेगा। எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको धन्यवाद। கர்த்தருக்கு இந்த காலையிலே மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिए सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு. जो कोई यहोवा का भरोसा भय मानता है उसे दृढ़ भरोसा मिलती है। உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி उसके पुत्रों को शर्मसार होता है करके आपने कहा है। உனக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை தியானிக்க கிருபை செய்தீர். परमेश्वर आपका भय क्या होता है इसे ध्यान करने के लिए आपने सहायता की है। பயப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று வாயிலவள உதட்டளவள சொல்கிறது அல்ல. केवल अपने ओठों से कबूल करना नहीं कि मैं यहोवा का भय मानता हूँ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி என்று வாழ்ந்து காட்ட, बल्कि मैं यहोवा का भय मानती हूँ करके जी कर दिखाने के लिए, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி ஜீவிக்க, यहोवा का भय मेरे अंदर है करके प्रकट करके जीने के लिए ஒரு அனுபவமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார். एक अनुभव भरा जीवन हर एक के जीवन में आप दीजिए। ஒவ்வொருடைய ஜீவியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கிரியைகள் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை வெளிக்காட்டட்டும். हर एक के जीवन का क्रिया और हर एक के चाल चलन में ये प्रकट होने दो कि वे यहोवा का भय मानते हैं। உனக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். परमेश्वर आपका भय मानकर जीने के लिए हर एक की सहायता कीजिए। உனக்கு பயந்து வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகளை आपका भय मानकर जीने वाले आपके बच्चों को விருத்தி அடைய பண்ணும். परमेश्वर आप बढ़ाओ, பழகி பெருக பண்ணும். वे दिन पर दिन बढ़ते जाए। கடன்பட்ட வாழ்க்கையில கடன் கொடுக்கிறவராய் மாறட்டும். वे कभी खर्चदार नहीं बल्कि वे दूसरों को देने वाले बने। தங்களுக்கு தாங்களே கால்களுக்கு கண்ணீர் விரித்து கொள்ளாமல், वे अपने ही पैरों में फंदे में न फंसते हुए, தங்களுக்கு தாங்களே ஆபத்துகளை வருவித்துக் கொள்ளாமல், अपने लिए ही एक परमेश्वर नुकसान को न ले आते हुए, கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்க்கை வாழுது. बल्कि यहोवा का भय मानकर जीकर ஒவ்வொருவரும் அவரவர்கள் தங்களுக்கு தாங்கள் ஆசீர்வாதமாகுது. वे हर एक व्यक्ति अपने जीवन के लिए एक आशीर्वाद बनकर உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ और उनके बच्चों के लिए भी आशीषित रहने के लिए ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீராக. परमेश्वर हर एक की सहायता कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम की महिमा हो। இதை தாழ்த்துடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र करके समर्पण करते, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करें।